இன்றைக்கி நான் முட்டை குருமா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அது இது பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்க நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அது 2 தக்காளி இப்போ கட் பண்ணி நல்லா வதக்கிடுறேன். அது 2 தக்காளி மட்டும் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதங்கினதும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அந்த அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, பட்டை லவங்கத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இல்லை நல்லா வதங்கினதும் இது கூட நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறதுனாலும் கடைசியாக ஊற்றிக்கலாம். மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது அந்த அரைச்சி தண்ணியே ஊற்றி ஒரு நிமிஷம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வேக வச்ச முட்டையை கொஞ்சம் சுண்டுனதும் அது முட்டையை போட்டுடலாம். நீங்கள் இதில் தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிரேவி சூப்பராக இருக்கும். நான் அதெல்லாம் இது பண்ணல, இன்றைக்கி இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் விழுது மாதிரி அது கூட முந்திரி வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் அது வேறு டேஸ்ட் வரணும். நான் அது ஒரு நாள் ட்ரை பண்ணி காட்டுறேன்.